திரும்பவும் நாங்கள் இவ்விதமாக கூடி கர்த்தருடைய வார்த்தையை படிக்க தியானிக்க கர்த்தர் தந்த இந்த கிருபையான தருணத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேத படிப்பை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து தரும்படியாக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். தேவ ஆவியானவர் நம்மை வழிநடத்த, நம்முடைய சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்த அவர் உதவி செய்யும்படியாக ஜெபிப்போம். ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்க ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை வாசிக்கிறவர்களை தியானிக்கிறவர்களை நீர் நேசிக்கிறீர் என்று எங்களுக்கு தெரியும். நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவர். இந்த வேளையிலும் கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்தருளும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாரும். உம்முடைய வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளத்தக்க அந்த ஞானத்தை தாரும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உதவி செய்யும் ஆண்டவரே. நீராமே இந்த வேளையிலும் எங்களோடு பேசும் கர்த்தாவே. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அங்கே நான் அறிவித்தபடி 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து 18 வசனம் வரையும், பிறகு 4 அதிகாரம் 1 வசனத்தில் இருந்தும் அதை நாங்கள் வாசிப்போம் என்று நான் எழுதியிருந்தேன். எனவே முதலாவதாக 4 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறேன். பிற்பாடு தேவைப்படுகிற போது ஒவ்வொரு வசனங்களாக நாங்கள் வாசித்து தியானிப்போம். அங்கே பவுல் அப்போஸ்தலன் 3 அதிகாரத்தை எழுதியதன் பிற்பாடு 4 அதிகாரம் 1 வசனத்தை இப்படி தொடங்குகிறார். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. எனவேதான் நான் இந்த வேத படிப்புக்கு நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறேன். நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. பவுல் ஒரு சோர்ந்து போகாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவர் நம்மை நடத்தி செல்லுகின்றார். கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, அது நம்மை சோர்ந்து போக விடுவதில்லை என்பதுதான் சத்தியம். அல்லேலூயா. அங்கே ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்தில் அர்த்தம் இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தில் கனம் மகிமை இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தில் பெருமதி இருக்கிறது. பெருமதியான ஒன்றை நாம் சுமந்து செல்கிற போது அதிலே சோர்வு ஏற்படுகிறதில்லை. அதைத்தான் பவுல் இங்கே சொல்லுகிறார். நாம் சோர்ந்து போகாதிருக்கிறதற்கு காரணம் என்ன? அவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. இப்படிப்பட்ட ஊழியம், எப்படிப்பட்ட ஊழியம் என்பதை அவர் 3 அதிகாரத்திலே விளக்கப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறவர்களாகிய நாங்கள், எங்களுக்கு தேவனுடைய இரக்கம் போதிய அளவு எங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் கொடுக்கப்படுகிறதனால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. அது ஒரு பெரிய விஷயம். சோர்ந்து போகாத ஒரு வாழ்வு, உற்சாகமான வாழ்வு, சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்வு, அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. நான்
பல தடவைகளில் இதை எடுத்து சொல்லுவதுண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் நினைக்கிறது போல அது ஒரு ஒரு நிர்பந்தமான, ஒரு சந்தோஷமற்ற ஒரு வாழ்வு அல்ல. அதிலே சந்தோஷம் உண்டு, அதிலே சந்தோஷம் உண்டு, அதிலே உற்சாகம் உண்டு. ஏனென்றால் நாம் விசுவாசிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். நாம் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் அது ஜீவனை கொடுக்கிற சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட இடங்களை எல்லாம் நாம் வேதத்தில் வாசித்தால் அங்கே சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணம் அங்கும் சந்தோஷம் உண்டாயிற்று. அங்கே இருந்த மக்கள் சந்தோஷத்தோடு ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அங்கே அப்போஸ்தலரை பின்பற்றினார்கள். இப்படியான வசனங்களைத்தான் நாம் பார்க்கிறோம். அந்த சுவிசேஷத்தில் அப்படி ஒரு உற்சாகப்படுத்துகிற வல்லமை இருப்பதனால் தான் அது இன்று வரை, இந்த 2000 ஆண்டுகள் சென்ற போதும் கூட அது உயிரோடு இருக்கிறது. இங்கும் அங்குமாக மக்கள் கூடி நம் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். அங்கே சோர்வுக்கு இடமில்லை, சோர்வு என்ற பேச்சுக்கு இடமில்லை. கர்த்தர் நம்முடைய சோர்வுகளை அவர் நீக்கி போடுகிறார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. யார் இந்த நாங்கள்? அவர் தனிமையிலே நான் சோர்ந்து போகிறதில்லை என்று சொல்லாமல் அவர் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற இந்த நாங்கள் யார்? கிறிஸ்தவம் தனியாக வாழ்கின்ற ஒரு காரியம் அல்ல. பல மதங்கள் தனியாக குகையில் இருந்து தியானிக்கிற விதத்தை அது போதிக்கிறது. அது வித்தியாசமானது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை அது கூடி வாழ்கிற வாழ்க்கை, கூடி ஆண்டவரை ஆராதிக்கிற வாழ்க்கை, கூடி ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகிற வாழ்க்கை. எனவே கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் அவர்கள் ஒரு கூட்டமாகத்தான் இயங்கினார்கள். எனவே இங்கே பவுல் நாங்கள் என்று சொல்லுகிற போது தன்னோடு கூட சுவிசேஷ ஊழியம் செய்த அந்த ஊழியர் குழு, ஒரு குழாம், அதைத்தான் குறிப்பிடுகிறார். அவரோடு கூட அங்கே பலர் சேர்ந்து ஊழியம் செய்தார்கள். அப்படி செய்ததனால்தான் ஊழியம் வளர்ந்தது. சேர்ந்து அவர்கள் செய்தார்கள். அதுதான் அந்த சுவிசேஷத்தினுடைய தன்மையே. ஆண்டவர் முதலாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அனுப்பும் போது கூட தம்முடைய சீஷர்களை 2 பேராக அனுப்புகிறார். அங்கே தனியாக ஒரு மனிதன் ஒன்றும் செய்ய முடியாது. தனியாக மனிதன் இயங்குகிற போது அங்கே அது அவ்வளவு ஆரோக்கியமானதாக இருக்காது. ஆகவேதான் ஆண்டவர் 2 பேராக அனுப்பினார். பிற்பாடு பவுலினுடைய காலத்திலே 2 பேர் அல்ல, அவர்கள் 2க்கும் அதிகமான பேர்களாய் அவர்கள் சேர்ந்து செய்தார்கள், சேர்ந்து போனார்கள். அல்லது அவரோடு சேர்ந்தவர்கள் அவர்களுக்காக பணிவிடை செய்ய பவுல் ஊழியம் செய்தார். எனவே எப்படி பார்த்தாலும் ஊழியம் என்றால் அதில் ஒரு ஊழியர் கூட்டம் அங்கே இருந்தே ஆக வேண்டும். அதுதான் உற்சாகமாக அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துவதற்கும் காரணமாக இருந்தது என்று நான் நினைக்கின்றேன். அங்கே பவுல் அப்போஸ்தலன் அவர் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபத்திலே சொல்லுகிற போது அவர் அங்கே தன்னோடு இருக்கிறவர்களை குறித்து அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அவரோடு இருந்தவர்களின் பெயர்களை அவர் அங்கே சொல்லுகிறார். அதிலே அவர் சொல்லுகிறார், பிரியமான லூக்கா, பிரியமான வைத்தியனாகிய லூக்கா என்னோடு கூட இருக்கிறார். இவ்விதமாக அங்கே வேறு சில பேருடைய
பேர்களையும் அவர் சொல்லுகிறார். அவர் இங்கே அந்த 4ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார். பவுலுக்கு எழுதுகிற போது, நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். தீமோத்தேயு அவரோடு கூட ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரன். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கேக்கு போய்விட்டான். தேமா என்கிறவன் தன்னை விட்டு போய்விட்டதாக சொல்லுகிறார். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தன்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோடே இருக்கிறார். மார்க்குவை என்னோடே கூட்டிக் கொண்டு வா. எனவே லூக்காவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு வைத்தியன். அவன் அங்கே பவுலினுடைய பயணங்களிலே அவன் கூட சென்றிருந்தான். பவுலோடு கூட இருந்து பவுலுக்கு பணிவிடை செய்கிறான். நம்முடைய குழுவிலே உதவிக்கு ஆட்கள் இருக்கிற போது சிலர் ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தால் அதுவும் கூட ஒரு ஆறுதல் தான். லூக்கா அவன் ஒரு வைத்தியனாக இருந்தான். எனக்கு நிச்சயமாய் விளங்குகிறது, பவுலுக்கு அவன் மிக உதவியாக இருந்திருப்பான். அவன் வைத்தியனாய் இருந்தபடியினால் அங்கே எந்த விதமான நோய்புணியும் வராதபடிக்கு ஆரோக்கியமான உணவு வகைகளை புசிக்கும்படி பவுலுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கலாம். பவுலுக்கு சில நல்ல ஆலோசனைகளை வழங்கி இருக்கலாம். அதிலே ஒன்றைத்தான் நான் நினைக்கிறேன் பவுல் தீமோத்தேயுவுக்கும் எழுதுகிறார். அங்கே அவர் சொல்லுகிறார், உன்னுடைய உணவிலே சில மாற்றங்களை செய்து கொள், ஏனென்றால் அது உனக்கு நல்லது. எனவே இதையெல்லாம் நாங்கள் வாசிக்கிற போது நம்முடைய வாழ்க்கைக்கு பல பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அதுதான் பைபிள் ஸ்டடி. பைபிளை நாங்கள் வாசிக்கிற போது பல காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எனவே யார் இந்த நாங்கள்? அவரோடு கூட ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள். அவர்கள் பவுலுக்கு வெகு உதவியாக இருந்தார்கள். தீமோத்தேயுவை குறித்து நாங்கள் பார்க்கிற போது பவுல் அவனை புகழுகிறார். என் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே என்கிறார். அவன் அங்கே அவருக்கு மிக உதவியாக இருந்தான். பவுலினுடைய ஆரம்ப காலத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பவுல் சபையை துன்பப்படுத்தினவன், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் இருந்தவன். அவன் அந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை குறித்து வைராக்கியம் கொண்டவனாய் இருந்தபடியினால் எல்லா யூதர்களையும் போலவே அவன் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை வெறுத்தான். யார் இந்த இயேசு, யார் இந்த இயேசு என்று சொல்லி புறப்பட்டிருக்கிற இந்த சிறு கூட்டம் என்று சொல்லி அங்கே கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின ஒரு மனுஷன். அப்படியான இந்த மனுஷனைத்தான் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே ஆண்டவர் சந்தித்தார். அல்லேலூயா. அவன் தன்னுடைய அனுபவத்தை குறித்து சொல்லுகிற போது அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னால் நின்று, அகிரிப்பா ராஜாவே, நான் தமஸ்குவை நோக்கி போகிற அந்த வழியிலே சூரியனிலும் பிரகாசமான ஒரு ஒளியை கண்டேன். அந்த ஒளியினால் நான் கண் குருடாகி நான் விழுந்து போனேன். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு என்னோடு பேசுகிற சத்தத்தை கேட்டேன். சவுலே, அப்பொழுது அவனுடைய பெயர் சவுல். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? நீ உன்னுடைய அந்த பிழையான வழியை விட்டு விடு. அப்பொழுது அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி அங்கே போ, நீ செய்ய வேண்டியதை
அங்கே ஒரு ஊழியன் இருக்கிறான், அவன் உனக்கு சொல்லுவான். சவுல் போனான். அங்கே அவனுக்கு தேவ ஆவியானவரை வழி நடத்துதலினால் அங்கே ஒருவன் ஞானஸ்நானம் கொடுக்கிறான். கிறிஸ்தவ ஐக்கியத்தில் அங்கே அவனை சேர்த்து கொள்ள பார்க்கிறான். ஆனால் கிறிஸ்தவர்களோ இவனை குறித்து பயந்ததனால் அவனை சேர்த்து கொள்ளவில்லை. ஆகவே அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய முதல் கூட்டாளியாக பர்னபா என்கிறவன் வருகிறான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அந்த 9ஆம் அதிகாரத்திலே தான் பவுல் ஆண்டவராகிய இயேசுவை சந்தித்தான். சவுல் பவுலாக மாறுகிறான். 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது பர்னபா 26ஐயும் வாசிப்போம். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்தார்கள். இவனை குறித்து பழைய ரெக்கார்டு அவ்வளவு நல்லதல்ல. எனவே ஒரு பயம் இருக்கிறது. இவன் வேவு பார்க்க வருகிறானோ, எங்களை இன்னும் அதிகமாய் துன்பப்படுத்த வருகிறானோ, அவர்களுக்குள்ளே ஒரு பயம். கர்த்தருடைய சபைக்குள்ளே வேவு பார்க்கவும் ஆட்கள் வருகிறார் என்று அவர்கள் நினைத்தார். எனவே அவர்கள் அவனை சேர்த்து கொள்ள பயந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்கிறவன் துணிந்தவனாய் சவுலை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவரிடத்தில் போக்கும் வரத்துமாயிருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய மனதாயிருந்தார். சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். இங்கே சகோதரர் என்று சொல்லுகிறது கிறிஸ்தவ சகோதரர். இவர்கள் எல்லாரும் ஆரம்ப காலத்திலே யூதர்கள் தான். ஆனால் இந்த யூதர்களிலே பலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். அவர்கள் அங்கே சகோதரர் என்று ஒருவரை ஒருவர் அழைத்துக் கொண்டார். எனவே இந்த சகோதரர்கள் அவனுக்கு நன்மை செய்கிறார்கள். அது கூட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்கள் நமக்கு உதவி செய்கிற போது அது நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது, நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. இவ்விதமாக அவனுடைய ஆரம்ப கூட்டாளி பர்னபா, பிற்பாடு யோவான் மார்க்கு என்கிற ஒருவனை பற்றி பார்க்கிறோம். அவன் பர்னபாவினுடைய சகோதரியின் மகன் என்ற தகவலும் நமக்கு கிடைக்கிறது. பிறகு நாங்கள் பார்க்கிறோம் லூக்கா என்கிற வைத்தியனும் அங்கே அவரோடு கூட போகிறான். கொலோசையர் 4:14 லூக்காவை பற்றி சொல்லப்படுகிறது. கொலோசையர் 4:14 பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார். லூக்கா அவனை beloved physician, பிரியமான வைத்தியன் என்று பவுல் அங்கே சொல்கிறார். எனவே இவ்விதமான ஆட்கள் பர்னபாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் ஒரு நல்ல மனுஷன்,
அவன் நல்லவனும் அவனுக்கு ஆறுதலின் மகன் என்ற ஒரு பெயரும் அங்கே இருந்தது. எனவே பவுலோடு சேர்ந்த அந்த ஊழியக்காரர்கள் அவனுக்கு உதவியாயிருந்து ஊழியத்தை செய்தார்கள். எனவே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்று சொல்லுகிற போது அவர் சொல்லுகிற நாங்கள் இவர்கள்தான். நாங்கள் இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறதனால், ஒருவரை ஒருவர் தாங்குகிறதனால், ஒருவரை குறித்து ஒருவர் கரிசனை எடுக்கிறதனால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. இதுதான் ரகசியம், இதுதான் ரகசியம். எனவே அவர் சொல்கிறார், நாங்கள் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறதுனால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. இன்னும் பவுலோடு கூட இருந்த வேறு சிலரை பார்க்கின்றோம். ஆக்கில்லா அண்ட் பிரிஸ்கில்லாள் என்று ஒரு குடும்பம், கணவனும் மனைவியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 1ஆம் வசனத்திலே, அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதிராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவ்விடத்திற்கு போனான். இவர்கள் பிற்காலத்திலே நாங்கள் பார்க்கிறோம் பவுலோடு சேர்ந்து ஊழியங்களிலே சேர்ந்து போயிருந்தார்கள். அவர்களின் மூலமாகத்தான் நான் நினைக்கிறேன் கொரிந்து பட்டணத்திலே சுவிசேஷம் பரவியது. அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனாகிறபடியினாலே அவரிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தை பாருங்கள். தான் செய்கிற தொழிலை செய்கிற இன்னொருவனை காண்கிற போது அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை, ஒரு உறவு உண்டாகிறது. அது கூட அங்கே நம்முடைய ஊழியத்தில் நமக்கு உதவியாக இருக்கிறது. ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி பவுல் யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். அதிலே நான் நல்ல ஒரு விஷயத்தை பார்க்கிறேன். ஓய்வு நாளிலேதான் அவர்கள் கூடுவது வழக்கம். எனவே அந்த நாளை சுவிசேஷத்தை சொல்ல அவன் பயன்படுத்தி கொண்டான். ஆக நாங்கள் கர்த்தரிடத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு சௌகரியமானபடி அவர்களுக்கு லீவு கிடைக்கிற நாட்களிலே நம்முடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்வது அவர்களுக்கு நல்லது, நமக்கும் நல்லது. சில நேரம் நாம் கிறிஸ்தவத்திலே வைராக்கியம் கொண்டு சனிக்கிழமை ஒரு கூட்டம், புதன்கிழமை ஒரு கூட்டம், வியாழக்கிழமை பெண்கள் ஜெப கூட்டம் என்று வைக்கிறதுனால் நான் என்னுடைய அனுபவத்திலே கேள்விப்பட்டது. பல புருஷன்மார்கள் இவன் எனக்கு சமைச்சு தராம ஜெப கூட்டத்துக்கு போயிடுகிறாள் என்று அங்கே முறைப்பாடு செய்ததையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே இங்கே நாங்கள் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் ஒன்று அங்கே நாங்கள் பார்க்கிறோம். சாதாரணமாக அந்த யூத மக்கள் ஓய்வு நாளிலே அவர்கள் ஓய்ந்திருப்பார்கள். அந்த நாட்களை தேவ காரியங்களுக்கு பயன்படுத்துகிற போது பவுல் அதை பிடித்து கொண்டு அவர் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். எனவே நாங்கள் இவைகளையெல்லாம் கவனிக்க வேண்டும். சமூக வாழ்விலே எந்த விதமாக மக்களை நாம் அணுக முடியுமோ அவ்விதமாக நாம் அணுக வேண்டும். இவ்விதமாக பிரிஸ்கில்லாள் ஆக்கில்லா என்கிற 2 பேரும் பவுலினுடைய அந்த சுவிசேஷ ஊழியர் கூட்டத்திலே அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பிற்பாடும் அவர் அங்கே தன்னுடைய
நிருபங்களிலே அவர்களை குறித்து அவர் எழுதுகிறதை நாம் காணலாம். எனவே அந்த நாங்கள் என்று அவர் சொல்லுகிற போது ஒரு கூட்டம் சுவிசேஷ ஊழியக்காரர்களைத்தான் அவர் அங்கே சொல்லுகிறார். திரும்பவும் நாங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வந்தால் அங்கே அவர் சொல்லுகிற விஷயம், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள். எப்படிப்பட்ட ஊழியம்? இது எப்படிப்பட்ட ஊழியம்? நாம் செய்கிற ஊழியத்தை பற்றிய விளக்கமே இல்லாமல் பலர் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். ஆனால் பவுல் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். நாங்கள் செய்கிற ஊழியம் பாரம்பரியமாக மோசே செய்த ஊழியம் அல்ல, பாரம்பரியம் அல்ல. இது இயேசுவின் பரம ரகசியம், ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம். இது ஆவிக்குரிய ஊழியம். அதைத்தான் அவர் 3ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவர் முதலாவது அவர் சொல்லுகிற காரியம், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றையும் யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. தங்களை குறித்து கொரிந்தியர்கள் மத்தியிலே இருந்த தவறான யோசனைகளை அவர் ஒரு தாழ்மையான வசனத்தோடு அவர் இல்லாமல் செய்ய பார்க்கிறார். நாங்கள் ஏதோ பெரிய ஆட்கள் உங்களிடத்தில் வரவில்லை கொரிந்தியரே, எங்களை தகுதிப்படுத்தினவர் தேவன். எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. சுவிசேஷத்தை எடுத்து பிரசங்கிக்கிற தகுதி அது தேவன் கொடுத்தது. எப்படி? எப்படி என்றால், முதலாவது இயேசு என்னை தொட்டார் என்ற அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இயேசுவை நான் சந்தித்தேன். இயேசுவை சந்திக்காத ஒருவன் எப்படி இயேசுவை குறித்து சொல்ல முடியும்? இயேசுவின் கரம் தன்னை தொட்ட அந்த அனுபவத்தை பெறாதவன் எப்படி இவனை தொடும் ஆண்டவர் என்று அவன் ஜெபிக்க முடியும்? அனுபவம் பெற்றவன் தான் அதை சொல்ல முடியும். அதுதான் முதலாவது தகுதி. அங்கே அந்திரேயா இயேசுவை சந்தித்த போது பேதுருவுக்கு போய் சொல்லுகிறான், மோசேயும் தீர்க்கதரிசிகளும் சொல்லி வைத்தவரை, அந்த மேசியாவை நாங்கள் கண்டோம் என்று சொல்லிவிட்டு அவனையும் அங்கே ஆண்டவரிடத்தில் கூட்டிக் கொண்டு போகிறான். ஹல்லேலூயா! அந்த தகுதி என்னை பொறுத்தவரையில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற தகுதி அது தேவனால் உண்டாகிறது. தேவனால் உண்டாகிறது. ஒரு சமய பீடம் என்னை கூப்பிட்டு சில சடங்காச்சாரங்கள் செய்து என்னுடைய ஆடையையும் மாற்றி நீ இப்பொழுது போ, பைபிளோடு போ என்றால் அது எனக்கு சரியானதாய் தெரியவில்லை. ஆடையை மாற்றலாம். ஆடை மாற்றுவது ஆண்டவர் அல்லவா? ஆடை மாற்றினால் அல்லவா நான் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். ஆளை மாற்ற வேண்டும். ஆளை மாற்றுகிற வேலை ஆண்டவருடைய வேலை. எனவே பவுல் சொல்கிறார், எங்களுக்கு அந்த தகுதி உண்டாயிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். இது புது உடன்படிக்கையின் ஊழியம். அங்கே பவுல் பேசுகிற போது நியாய பிரமாணத்தை உடும்பு பிடியாய் பிடித்து கொண்டு வைராக்கியம் உள்ள விரும்மாண்டி யூதர்களோடு தான் அவர் பேசுகிறார். இந்த யூதர்களுக்கு வைராக்கியம் இருந்ததே தவிர எந்த விதமான வெளிச்சமும் இருக்கவில்லை. புட்டிவாதக்காரர்கள் அங்கே பல்லை கடித்துக் கொள்வார்களாம்.
ஒரு போதர் விளக்கம் ஏன் பல்லை கடிக்கிறது என்றால் அவர் பேசுகிற இயேசு பேசுகிற வசனம் தப்பி தவறையும் காதுக்குள்ளே போகாதபடிக்கு இந்த பல்லை கடிக்கிற சத்தத்தால அதை இல்லாமல் செய்கிறார். எப்படியான யூதனை! அப்படியும் மனுஷர்கள் இருக்கிறார்கள். எனவே பவுல் சொல்லுகிறார், நாங்கள் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கிறோம் என்று சொல்லுகிற போது வேத வசனங்களை அடிக்கடி கேட்கிறவர்களுக்கு அந்த வித்தியாசம் விளங்கும். பழைய ஏற்பாடு என்றால் பழைய உடன்படிக்கை, அது மோசேயினால் கொடுக்கப்பட்டது. அதிலே பல கட்டளைகள். அந்த கட்டளைகளை மீறுகிறவனை கல்லறிந்து கொல்லென்று பவுல் சொன்னார். கல்லறிந்து கொன்றார்கள். நான் அந்த பழைய ஏற்பாட்டை வாசிக்கிற போது பவுல் மோசே சொல்லுகிற அந்த கட்டளைகளிலே அவனை கல்லறிந்து கொள்ளுங்கள், அவளை கல்லறிந்து கொள்ளுங்கள் என்று விட்டு இன்னொரு வசனம் கடைசியிலே வருகிறது. இவ்விதமாக இப்படியாய் தீமையை இஸ்ரவேலில் இருந்து விலக்குங்கள். நல்ல ஒரு விஷயம். தீமையை விலக்கும்படியாகத்தான் அவன் கட்டளையை கொடுத்தான். சில நேரம் என்னுடைய மனைவி சொல்லுவா, இங்க இலங்கையில் நடக்கிற குற்றங்களை பார்த்து சவுதி அரேபியாவில் வெட்டுறது போல இங்கேயும் வெட்டினால் நல்லது. அது சிலருடைய அந்த மன விருப்பங்கள். வெட்டினால் இங்கே ஒருதனும் மிஞ்ச மாட்டான். ஆதியிலிருந்து அந்தம் வரை எல்லாம் வெட்டப்பட வேண்டியவன். எனவே அங்கே அந்த கட்டளை கொடுத்ததினுடைய நோக்கம் தீமையை இஸ்ரவேலிலிருந்து விலக்குங்கள். அதை நான் வாசித்துக் கொண்டு போகிற போது பிற்பாடு இந்த ராஜாக்களின் புஸ்தகத்திலே வாசிக்கிற போது அந்த ஆகாப் ராஜா அவன் தனக்கு பக்கத்திலே இருந்த ஒரு ஏழை குடியானவனுடைய அந்த திராட்சை தோட்டத்திலே ஆசை வைத்து அதை தனக்கு தாவென்று கேட்கிறான். அவன் சொல்கிறான், என் அப்பற்ற காணி, நான் இதை விட மாட்டேன். இது பரம்பரையாய் என்னுடைய குடும்பத்து சொத்தாயிருந்தது, அதை தரமாட்டேன். ராஜாவுக்கு கொஞ்சம் மனஸ்தாபம். நான் ராஜா, நான் சொல்லுகிறதை மறுக்க இவன் யா? ஆனாலும் அவனுக்கு அந்த உரிமை இருக்கிறது. எனவே போய் அவன் கவலையோடு, அவன் முகம் அவ்வளவு சரியில் இருக்கிறான். அவனுக்கு ஒரு மனைவி யேசபேல், பைபிளிலேயே மிக கெட்ட ஸ்திரீ என்று அவளைத்தான் சொல்லுகிறார். அவள் வந்து சொல்லுகிறாரே, உன்னுடைய முகம் ஒரு மாதிரி இருக்கிற, ஏன் கவலைப்படுது? அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இப்படி என்னுடைய பக்கத்து, அவனுடைய பேர் எனக்கு ஞாபகம் வருது. அவன் எனவே ஏதோ ஒரு எண்ணிலான் தொடங்க அவனிடத்தில் இந்த திராட்சை தோட்டத்தை கேட்டேன், அவன் தரவில்லை. அவசோ இதற்கு கவலைப்படுகிற இரும், நான் வேலை செய்கிறேன். இவன் போகிறான். போய் சில மூப்பர்களை அழைத்து, இவன் ஆண்டவருக்கு விரோதமாக தூஷணம் பேசினார் என்று 2 சாட்சிகளை நிற்பாட்டுங்கள், நிற்பாட்டி அதை நிரூபித்து விட்டு கல்லறிந்து கொள்ளுங்கள். மோசே கொடுத்ததே தீமையை விலக்கும்படிதான் சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை வைத்தே இவள் தீமைக்கு ஆணி இருக்கிறாள். இப்படித்தான் மனுஷ சமூகத்திலே நடக்கிறது. இவைகளை எப்படி நான் எடுத்து சொல்வது? எங்களுடைய நாட்டிலே அடிக்கடி சட்டங்கள் மாற்றப்படும். தீமையை விலக்க அல்ல, தீமையை அதிகரிக்க, மக்களை விடுவிக்க அல்ல, மக்களை முடக்க. இந்த 2 வாரத்தில் ஒரு முடக்கம் வரப்போகுதல் என்று பத்திரிகையிலே செய்தி வருகிறது. முடக்கம், முடக்கம் என்றால் லாக்டவுன்.
எல்லாம் சட்டங்கள். ஆகவே மனுஷனுடைய இருதயம் பொல்லாதது. தேவன் கொடுத்த சட்டமாக இருந்தால் என்ன, தேவனுடைய தீர்க்கதரிசிகள் கொடுத்த சட்டமாக இருந்தால் என்ன, அதை சுழற்றி சுழற்றி தான் நினைத்த தீமையை செய்ய மனிதனுக்கு நன்றாய் தெரியும். ஆகவே சட்டங்கள் அல்ல, மனிதனுடைய இருதயம் மாற வேண்டும். ஆடையை மாற்றுவது அல்ல, அவனுடைய சிந்தனையை மாற்ற வேண்டும். எனவேதான் ஆண்டவர் அங்கே தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த இயேசு வந்தபோது யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ மோசேயை பார்க்கிலும் பெரியவனோ, ஆபிரகாமை பார்க்கிலும் பெரியவன், நீ என்ன புதுசாய் சொல்லுகிறாய்? அவர் பெரியவர் தான். பவுல் பிற்பாடு அங்கே தம்முடைய நிருபங்களிலே அதை குறித்து எழுதுகிறார். எபிரேயருக்கு எழுதிய நிருபத்திலே அவர் மோசேயையும் இயேசுவையும் ஒப்பிட்டு அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படி அவர் எழுதுகிறார்? ஏனென்றால் இந்த யூதர்களுக்குள்ளே அது ஒரு பெரிய பிரச்சனை. எப்பொழுதும் மோசேயையும் இயேசுவையும் ஒப்பிட்டு பார்த்து, மோசேதான் எங்களுடைய தலைவன், மோசேயின் சட்டம்தான் எங்கள் வாழ்க்கை சட்டம், இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். எனவே பவுல் அதை குறித்து எழுத வேண்டியதாக. எபிரேயர் 3ஆம் அதிகாரம், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் ஆகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் சொல்லுகிற மோசே அவன் ஒரு பெரிய தலைவன், அவன் தன்னை ஏற்படுத்தின ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாயிருந்தான். அதுபோல் இயேசுவும் உண்மை உள்ளவராயிருந்தார். ஆனால் 2 பேருக்கும் இடையிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதை அவர் தொடர்ந்து எழுதி கொண்டு போகிறார். ஏனெனில் வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலாம் அதிக கணத்திற்கு உரியவனாயிருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். அல்லேலூயா. மோசேயும் ஒரு தலைவன் தான், இயேசுவும் தலைவன் தான். இயேசு ஆண்டவர், ஆனால் அவர் பெரியவர். ஏனென்றால் அவர் தேவகுமாரனாயிருக்கிறார். அதைத்தான் அவர் அங்கே தொடர்ந்து எழுதிக்கணும் சொல்லுகிறார். 6ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக, வீட்டை பார்க்கிலும் அந்த எஜமானுடைய குமாரன் அவன் பெரியவன், மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். நாம் அவருடைய வீடு, அவர் நம்முடைய வீட்டு எஜமா. ஆமென். ஆகவே பவுல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யூதர்களுக்கு இவைகளை எடுத்து சொல்ல வேண்டியதாயிற்று. நீங்கள் சொல்லுற மோசே அவன் மகிமை உள்ளவன், அவன் தலைவன். இயேசுவும் மகிமை உள்ளவர். ஆனால் இயேசு அதிக மகிமை உள்ளவர். ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரன். அவர் அந்த பரலோக மகிமையிலே பிதாவோடு இருந்தவர். நம்மை மீட்பதற்காக அந்த பரலோக மகிமையை விட்டு அவர் இறங்கி வந்தார். இதை புரிந்து கொள்ளுங்கள். அதை புரிந்து கொள்ள யூதர்களால் முடியவில்லை. அதற்கு பவுல் சில விளக்கங்களை சொல்லுகிறார். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல்
ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே எனக்கு மிக பிடித்த ஒரு வசனங்களில் இது ஒன்று. எழுத்து கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. மோசே எழுதிய எழுத்தை வைத்து எத்தனை பேரை யூதன் கல்லறிந்து கொன்றார். இயேசுவின் காலத்தில் கூட பரிசேரும் வேதபாரகர்களும் ஒருத்தியை பிடித்து இழுத்து கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து இயேசுக்கு முன்னே தள்ளி விழுத்தி விட்டு, ஆண்டவரே, இயேசுவே, மோசே இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இவள் விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிபட்டார். இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும். நீர் என்ன சொல்லுகிறீர்? எழுத்து அது கொள்ளுகிறது, கொள்வதற்கு முயற்சிக்கிறது. ஆனால் என் ஆண்டவர், அவர் ஆவியானது. என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொன்னவர் அவர்தான். உலகத்திலேயே முதலாக ஒரு வித்தியாசமான காரியத்தை சொன்னார். உங்களில் பாவம் இல்லாதவன் அவள் மேல் முதற்கல்லை எறிய கடவன். இப்படி ஒரு வார்த்தையை அந்த யூதர்களோ உலகத்தில் எந்த மனிதர்களும் கேள்விப்பட்டதே இல்லை. ஆகவேதான் ஆண்டவரை பிடிக்க போன சேவகர்கள் வேத பாரகர்களிடத்தில் போய் சொல்கிறார்கள், அவரை எங்களால் கைது செய்ய முடியவில்லை. அந்த மனிதன் பேசுகிறது போல் ஒருவனும் ஒரு காலம் பேசியதில்லை. Never man spoke like that man. This man is a different man. He is not a man born of a man and woman. This man was not born of a human nature. He is God. The Son of God, he was born to a man. அவர் அதிக மகிமை உள்ளவர். He is more glorious. இதை விளங்கிக் கொள்ள மனிதருக்கு வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சம் வந்தால்தான் அந்த சத்தியம் நமக்குள்ளே பூர முடியும். எழுத்து கொள்ளுகிறது, ஆவி அது உயிர்ப்பிக்கிறது. சில சபைகளிலே நீங்கள் போனால் அந்த வித்தியாசத்தை காணலாம். ஒரு சபைக்கு நான் போனேன், ஒரு புதிய நாட்டில். அங்கே யாருமே பேசவில்லை. ஒருவன் ஏறினான், பாட வேண்டிய பாட்டு அந்த தூணிலே எழுதி போட்டிருந்தது 280. 280வது பாட்டை ஒவ்வொருவனும் எடுத்து பாடினான். பிறகு 392 அதுவும் எழுத போடப்பட்டிருந்தது. அதையும் வாசித்தான். இப்படியே ஆராதனை போனது. எனக்கு விளங்கியது, this is a dead church. இதுக்கு பேர் தான் church. There is no life, there is no spirit. இன்னொரு சேர்ச்சுக்கு போனேன். இது ஒரு புதிய நாடு. அங்கே மகிழ்ச்சியான முகத்தோடு என்னை வரவேற்க ஆட்கள் நின்றார்கள். அவருடைய பாட்டிலே உற்சாகம் இருந்தது, அவர்களுடைய சத்தத்திலே கம்பீரம் இருந்தது, அவர்கள் பேசிய வார்த்தைகளிலே வெளிச்சம் இருந்தது. எனக்கு யாரும் சொல்லவில்லை, எனக்குள்ளே என ஆவியானவர் சொல்கிறார், இதுதான் சபை, இது ஆவிக்குரிய சபை. அங்கேதான் நான் ஆராதனைக்கு போனேன். எனவே ஆவிக்குரியவர்களை இன்னும் கண்டுகொள்ள அதிக கஷ்டம் இல்லை. இந்த யூதர்களுக்குள்ளே அந்த வெளிச்சம் இருக்கவில்லை. எழுத்து எழுத்து எழுத்து, அந்த எழுத்தையே வைத்துக் கொண்டார்கள். இதைத்தான் இன்றைக்கு சபைகள் செய்கிறது. வேதத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு அவர் செய்த ஒரு பெரிய காரியம், அவர் எழுதவே இல்லை, ஒன்றும் எழுதவில்லை. அதனால் போங்கள், போய் சொல்லுங்கள்.
செல்லுங்கள் சொல்லுங்கள். அதுதான் ஆண்டவர் சொன்னார். உங்களுக்கு தேவையானதை ஆவியானவர் தருவார். என்னுடைய ஆவியால் உங்களை அபிஷேகித்திருக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட இருந்ததனால் என்னுடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். நான் உங்களை அபிஷேகித்திருக்கிறேன். அந்த அபிஷேகம் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதும். செல்லுங்கள், சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று விட்டு ஆண்டவர் போய்விட்டார். இன்றைக்கும் அது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் எவ்வளவு வல்லமை உண்டு. மோசே எழுதி கொடுத்தான், அது கொன்றது, இன்னும் கொல்லுகிறது. எனவே இப்போதும் சபைகளிலே இருக்கிறவர்கள் ஆண்டவர் கொடுத்த வழிநடத்தல் ஆவியானவர் ஒரு பக்கம் இருக்க, நாங்கள் ஒரு கான்ஸ்டிடியூஷன் எழுதுவோம் என்று விളിக்கிறார். எங்களுடைய சபையின் கான்ஸ்டிடியூஷனின் 4ஆம் இது 2ஆம் இதன்படி இந்த சகோதரனை கல்லறிந்து துரத்த வேண்டும். செய்கிறார்கள். பேதுருவாய் ஆண்டவர் அழைக்கிற ஒரு மனிதனையும் இவர்கள் வீதுருவாக்கி போடுகிறார். வீதுரு விளங்குகிறதா? உடைந்த போத்தல் துண்டு. அவன் பேதுரு என்று வருகிறான். அவன் பேதுருதான். அவனை பயன்படுத்தினால் அவன் மூலமாக எவ்வளவோ காரியங்கள் நடக்கும். ஆனால் சபையின் சட்டம் அவனை வீதுருவாக்குறது. சபிக்கப்பட்ட சட்டங்கள் மனிதன் இயற்றுகிறான். ஆண்டவருடைய வார்த்தை போதும், ஆண்டவருடைய ஆவியானவர் போதும். சபைக்கு ஸ்தாபிதம் தேவைதான். Organization is needed. But டோசர் என்கிற தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், too much of organization has killed many churches than less organization. அதிகமான ஆர்கனைசேஷன் தான் சபைகளை கொன்று விட்டது. அங்கே சந்தோஷம் இல்லை, ஆவி இல்லை, சட்டம் சரி. அங்கே அவர்களில் ஒருவரும் சகோதரனாய் சகோதரியாய் பேசுவதில்லை. நாங்கள் அடுத்த கமிட்டி கூட்டத்தில் பேசுவோம். கமிட்டிகள் தான் நடக்கிறது. அங்கே தேவ ஆவி இல்லை, சகோதர ஆவி இல்லை. ஆனால் சபை என்ற பெயர் இருக்கிறது. அந்த பிரச்சனை அந்த காலத்திலேயும் இருந்தது. பரிசேயர்கள் ரட்சிக்கப்பட்ட போது சபைக்குள்ளே வந்து மோசேயின் முறைமையின்படி நீங்கள் விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று ஒரு புது உபதேசத்தை கொண்டு வந்தார். எனவே நம்முடைய சபைக்குள்ளே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேக்ரவுண்டில் இருந்து வருவான், ஒரு புது கதை சொல்லுவான். அதிலே ஏதாவது தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க இருக்கிறதா? தேவ ஆவியானவர் இதை அங்கீகரிக்கிறாரா? அதை பார்க்கிறதற்கு ஆவிக்குரிய சகோதரர்கள் வேண்டும். பவுலோடு கூட ஆவிக்குரிய சகோதரர்கள் இருந்தார். அதனால் தான் பவுலினுடைய ஊழியம் அது வல்லமையாய் வளர்ந்தது. பவுலினுடைய ஊழியம் வல்லமையாய் வளர்ந்தது. அவர் சொல்லுகிறார், எழுத்துக்களினால் எழுதப்பட்டும் கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேனுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது. அந்த பழைய உடன்படிக்கையின் ஊழியத்துக்கு பவுல் கொடுக்கிற பெயர் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். மரணம், கல்லடித்து சாவடித்தார். மரணத்தை தான் கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு ஊழியத்தை அவர் சொல்லுகிறார், அது நீதியை கொடுக்கிற ஊழியம், ஜீவனை கொடுக்கிற ஊழியம், உற்சாகத்தை கொடுக்கிற ஊழியம், விடுதலை கொடுக்கிற ஊழியம். சுவிசேஷ ஊழியம் நடந்த இடங்களில் எல்லாம்
நான் வாசிக்கிற ஒரு வசனம், அந்த பட்டணத்தில் எங்கும் சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா. சுவிசேஷத்திற்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. அங்கே நான் வாலிப நாட்களில் பல சுவிசேஷ கூட்டங்களில் வெளிநாட்டிலிருந்து வந்த ஊழியர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்ததுண்டு. அங்கே அவர் ஆங்கிலத்தில் பிரசங்கித்தால் நான் தமிழில் மொழிபெயர்த்தது. அந்த கூட்டங்களிலே வருகிற ஜனங்கள் வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்றதை காணும் போது, பிசாசு பிடித்தவர்கள் அங்கும் இங்கும் சுழன்று உருண்டதை கண்ட போது, அங்கே எனக்குள்ளே ஒரு பரபரப்பு, உற்சாகம். இது என்ன? அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை, இயேசுவின் நாமத்தை தான் சொன்னார்கள். அந்த இயேசுவின் நாமத்திலே அப்படி ஒரு விடுதலை. இதுதான் சுவிசேஷம். மக்களும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கால் கூடி வந்தார்கள். அது அப்படி ஒரு காலம். சுவிசேஷம் விடுதலை கொடுத்த காலம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற எங்களுக்கும் உற்சாகம். அவன் ஆங்கிலத்தில் பிரசங்கித்தாலும் அதை தமிழிலே மொழிபெயர்க்கிறதிலே எனக்கு ஒரு உற்சாகம். அங்கே கேட்கிறவர்கள் சொல்லுவார்கள், பிரசங்கினுடைய சத்தத்தை விட ஆண்டனுடைய சத்தம் உரத்து வருகிறது. ஏனென்றால் இது பீதுரு, இது வரும் வீதுரு அல்ல, இது பேதுரு. இதற்குள்ளே இருந்து அந்த வல்லமை புறப்பட்டது. ஆண்டவரினுடைய இரக்கம் என்னை தகுதிப்படுத்தியது, என்னை அதற்கு ஆற்றல் உள்ளவனாக்கியது. ஆண்டவர் அந்த ஊழியத்தை நான் உற்சாகமாய் செய்தேன். அதனால் நான் ஒருபோதும் சோர்ந்து போகவில்லை, சோர்ந்து போவதில்லை. சோர்ந்து போக என் ஆண்டவர் என்னை விடவும் இல்லை. ஆனால் மனுஷருடைய மூஞ்சிகளை பார்க்கிற போது சோர்வு ஏற்பட்டது உண்டு. ஒவ்வொருவனும் ஒவ்வொரு விதமாய் பார்ப்பான். பொறாமையோடு ஒருவன் பார்ப்பான், அகந்தையோடு ஒருவன் பார்ப்பான். அதுதானாக்கும் இயேசு சொன்னார். பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பார்த்து ஓட கடவும். அதற்கு பிறகு நான் மனுஷற்ற முகத்தை பார்க்கிறதை விட என் ஆண்டவரின் முகத்தையே பார்க்க ஆரம்பித்தேன். அந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவேன். உற்சாகம் வந்தது, உற்சாகம் வந்தது. எனவே பவுல் சொல்லுகிறார், மோசேயினுடைய ஊழியத்தை குறைத்து மதிப்பிடவில்லை. முட்டாள் யூதர்களே, அவன் பெரியவன், அவன் தேவனுடைய பணியாளர். தேவனிடத்தில் கற்பனைகளை பெற்று கொடுத்தான். சீனாய் மலைக்கு ஏறி போய் அதை கொண்டு வந்தான். அந்த பணியை செய்த போது அவனுடைய முகம் பிரகாசித்தது, அவனுக்கு மகிமை இருந்தது. ஆனால் நான் சொல்ல வருகிறதெல்லாம் பவுல் சொல்லுகிறார், ஆனால் தேவகுமாரனுடைய மகிமையோ அதிலும் பெரிதான மகிமை. தேவகுமாரன் தந்த ஊழியமோ அந்த ஊழியத்தை விட பெரிதான ஊழியம். அதுதான் பவுல் சொல்லுகிறார். இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம், பழைய உடன்படிக்கையின் ஊழியம், இந்த ஊழியத்திற்கு, இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. இது வேறு, இது மகிமைப்பட்டது. அன்றியும் ஒழிந்து போவதே மகிமை உள்ளதாக இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களாகலாம் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். அவர் சொல்லுகிறார், எங்களை தாராளமாய் பேச வைப்பது எது? எங்களுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை. சுவிசேஷத்தினால் உண்டாகிற நம்பிக்கை வருகிற போதுதான் நம்முடைய வாய் திறப்படுகிறது. நாங்கள் தாராளமாய் பேசுவோம். என்ன பேசுவதென்று தெரியாமல் திகைக்கிற ஊழியம் அல்ல இது. பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. என் ஆண்டவரின் கிருபையை பற்றி, என் ஆண்டவரின் இரக்கத்தை பற்றி, என் ஆண்டவரின் அழகை பற்றி, அவரின் வல்லமையை பற்றி,
முற்றிலும் அழகானவர் என்று பாடத் தொடங்கினால் நான் பாடிக்கொண்டே போகலாம். அவர் அப்படி அழகா. நாங்கள் தாராளமாய் பேசுகிறோம், தாராளமாய் பாடுகிறோம். ஆனால் அவர் ஒரு காரியத்தை எடுத்து சொல்கிறார். ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பார்க்காதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டான். அவனுடைய முகத்திலே ஒரு ஒளி, அதை பார்க்க இஸ்ரவேலர்கள் பயந்தார்கள். எனவே அவன் முக்காடு போட்டான். முக்காடு என்றால் அது ஒரு வித்தியாசமான முக்காடு, நாட் ஜஸ்ட் அ கவர், வேல் என்று சொல்லப்படுற, முகத்தையும் சேர்த்து மூடுகிற ஒரு திரை. பெண்கள் போடுகிற முக்காடு அது வேறு, இது வேறு. முகத்தையும் சேர்த்து மூடினான். அதை இப்பொழுதும் யூதர்கள் வளமையாய் கொண்டிருக்கிறார்களா? பழைய ஏற்பாட்டை வாசிக்கிற போது திரையை போட்டுத்தான் அவர்கள் வாசிப்பார்கள். பவுல் சொல்கிறார், அதனாலே அவருடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு வந்து முக்காட்டை கழற்றி போடுகிறார், முகத்திரையை கிழித்து போடுகிறார். பரிசேயரை பார்த்து, பரிசேயரே, வேத பாரகரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் முகத்திரை போட்டுக்கொண்டு திரிகிறீர்கள், உங்களுக்கு சத்தியம் வெளிப்படவில்லை. இந்த முகத்திரை ஓரளவுக்கு அந்த எழுத்துக்களை மறைக்கிறது. மறைக்கிற போது விளக்கம் குறைகிறது. முக்காடு எடுபட்டு போகும், ஆனால் கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவர் நம்மை விடுதலையாக்குறார், முக்காடுகளை எடுத்து போடுகிறார். எனவே இப்பொழுது நாங்கள் செய்கிற ஊழியம் சத்தியத்தை விளங்கிக் கொண்டு செய்கிற ஊழியம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றுக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய இரக்கத்தை தந்துக்கிறார். இதை சொல்லுங்க. அங்கே பவுல் ஒரு பட்டணத்தில் பிரசங்கித்து விட்டு போன போது ஆண்டவர் சொல்றார், இந்த பட்டணத்தில் எனக்கு இன்னும் நிறைய ஜனங்கள் உண்டு, நீ போய் பேசு. அவன் போய் பேசுகிறான். எனவே இப்படிப்பட்ட ஊழியம், அந்த ஊழியம் ஒரு விசேஷமான ஊழியம். அதிலேயே நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு தன்மை உண்டு. பிரியமானவர்களே, நாம் செய்கிற அந்த ஊழியம், செத்து போன சபைகளிலே ஊழியம் செய்தால் அது பெரிய உற்சாகத்தை நமக்கு கொடுப்பதில்லை. ஆவியானவர் கொடுக்கிற விடுதலையோடு நீ ஊழியம் செய்தால் அந்த ஊழியத்திலேயே உற்சாகம். அந்த ஊழியம் உன்னை சோர்ந்து போக விடாது. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையில் தான் பட்ட பல கஷ்டங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே அங்கே பவுல் அப்போஸ்தலனுக்கு போட்டியாக பலர் எழும்பி பவுலை குறைத்து மதிப்பிட்டு குறைவாய் கதைத்தார். எனவே பவுல் தன்னை குறித்து, தான் சுவிசேஷத்திற்காக பட்ட கஷ்டங்களை குறித்து சொல்ல வேண்டியதாயிற்று. அவர் சொல்கிறார், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, எனக்கு விரோதமாய் கதைக்கிறவர்கள். நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். இப்படி பேசுகிறது ஒரு ஊழியக்காரனுக்கு அழகு அல்ல, ஆனாலும் நான் பேச வேண்டியதாயிற்று. நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரன் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 40 தரம் யூதர்கள் அடிப்பார்களாம். ஆனால் தங்களுடைய யூதர்களை
ஒரு நல்ல நிலைமையில் உள்ளவனை 40 தரமும் அடித்தால் அவன் ஒரு அடிமைக்கு ஒப்பாவான் என்று சொல்லி ஒன்றை குறைச்சி 39 அடி அடிப்பான். அதுவும் எழுத்துத்தான். 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மில்லார்களால் அடிபட்டேன். இது சவுக்கு அல்ல, மில்லார். 1 தரம் கல்லறியுண்டேன். 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுயஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும். பிறகு சொல்கிறார், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். எதற்காக? ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக. என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிறேன். அவர் எடுத்து சொல்லுகிறார். கடலிலே கிடந்து கடல் அலைகளோடு மோதினேன். அவர் சொல்லுகிறார், கள்ள சகோதரரோடும் நான் உபத்திரவப்பட்டேன். நான் அதை யோசித்து பார்க்கிற போது யோசிக்கிறேன், கடல் அலைகளோடு மோதி தப்பெல்லாம். ஆனால் கள்ள சகோதரர்கள் சபைக்குள் புகுந்து கொண்டார். அவன் என்ன செய்வானோ தெரியாது. நாம் அவன் சகோதரன் ஊழியம் செய்வான், ஊழியத்துக்கு உதவி செய்வான் என்றால் அவன் மோசம் பண்ணுகிறான். இது எல்லாம் வாழ்க்கையின் அனுபவங்கள். பவுல் அதற்கு தப்பு இல்லை. அவர் சொல்லுகிறார், கள்ள சகோதரரால் வந்த மோசங்களிலும் இருந்தேன். பிறகும் அவர் அங்கே கன காரியங்களை சொல்லுகிறார். தன்னுடைய துன்பங்களை இந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ளவர்களுக்கு அவர் எடுத்து சொல்லுகிறார். எனவே ஆண்டவருடைய ஊழியத்தில் துன்பமான அனுபவங்கள் அது இயல் வருகிறது. ஆனாலும் அவருடைய இரக்கம் நம்மை சோர்ந்து போகவிடும். நாம் செய்கிற அந்த ஊழியத்தை பொறுத்தது. ஆவிக்குரிய ஊழியம் ஆவிக்குரிய சகோதரனோடு சேர்ந்து செய்கிற போது அதிலே ஒரு உற்சாகம் உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலே பல அனுபவங்கள் துன்பமான நிகழ்வுகள், மனதுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகிற நினைவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உற்சாகம் தரக்கூடிய பல அனுபவங்கள் எனக்கு இருந்தது, இருக்கிறது. அனுபவங்கள் என்பது அன்று வந்து போகிற ஒன்று அல்ல. அது நமக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த தாக்கம் வாழ்க்கை முழுவதும் இருக்கிறது. பவுல் சில இடத்திலே ஒரு இடத்திலே சொல்கிறார், அந்த சபையை குறித்து சொல்லுகிற போது, அவன் எனக்கு உதவியாயிருந்தான், இந்த சோதரன் உதவியாயிருந்தான், கண்ணானாகிய அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான் என்று குறிப்பிட்ட ஒருவனை குறித்து சொல்லுகிறார். கண்ணானாகிய அலெக்சாண்டர், வேறு அலெக்சாண்டர் நினைச்சாலும் ஒன்று, இந்த கண்ணா கொப்பஸ்மித், அந்த கொப்பஸ்மித் அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான் என்று பவுல் குறிப்பிட்டு சொல்லுகிறார். எனக்கும் சில நேரம் பழைய அனுபவங்கள் அப்படி இருக்கிறது. சிலரை குறித்து பார்க்க போது அவன் எனக்கு வெகு தீமை செய்தான் என்று நான் நினைக்கிறேன். சில நேரம் அப்படி நாம் பேசக்கூடாது என்று எண்ணுகிறோம். ஆனால் எனக்கு இந்த வசனம்தான் ஞாபகம். பவுலே பேசியிருக்கிறார். அவன் எனக்கு செய்த தீமையை பவுலால் மறக்க முடியும். அதான் சொல்றார், கண்ணானாகிய அலெக்சாண்டர்
எனக்கு வெகு தீமை செய்தான். ஆனாலும் அது என்னுடைய ஊழியத்திலே என்னை சோர பண்ணவில்லை. அதை நான் கடந்து செல்ல கர்த்தர் பலன் தந்தார். என்னுடைய சிறகுகளை அடித்து மேலே பறக்க அவர் வல்லமை தந்தார். இந்த பவுலினுடைய வாயில் இருந்துதான் எத்தனை வார்த்தைகள் வருகிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிறார். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்கிறான். அவன் சொல்கிறான், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக பலமுள்ளவைகளாயிருக்கிறது என்று ஆவிக்குரிய ஆயுதங்களை பற்றி சொல்கிறான். நாங்கள் அவனும் அவனோடு சேர்ந்தவர்களும் ஆவிக்குரியவர்கள். மாம்சத்தின் பிரகாரம் சிந்திக்கிறதில்லை, ஆவிக்குரிய பிரகாரம் சிந்தித்தார்கள். ஆவிக்குரிய பிரகாரம் ஊழியத்தின் விஷயங்களை கலந்து பேசிக்கொண்டார்கள், தீர்மானங்களை எடுத்துக்கொண்டார்கள். ஊழியம் வல்லமையாய் விருத்தி அடைந்தது. சோர்வுக்கு இடமில்லை. இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தை செய்கிறார்கள். அவர்கள் சோர்ந்து போவதில்லை. எனவே ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, ஊழியன் சாதாரண விசுவாசி என்ற பிரிவினை எல்லாம் பிற்காலத்திலே தான் ஏற்பட்டது. அந்த காலத்திலே ஒவ்வொரு விசுவாசியும் சீஷன் என்று அழைக்கப்பட்டான். பைபிளிலே ஒரு இடத்திலே சொல்லப்படுகிறது, முதலாய் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உண்டாயிற்று. முன்பு எல்லாரும் சீஷர்கள் தான், பிற்பாடுதான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ விசுவாசிகள், கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் பிரிவினை. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த ஆவிக்குரிய ஊழியத்திலே ஏதோ ஒரு வகையில் ஈடுபடுவோமே ஆனால் அதிலே நமக்கு உற்சாகம் உண்டு, தேவனுடைய இரக்கம் உண்டு. தேவன் நம்மை சோர்ந்து போகாமல் காத்துக்கொள்ளார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை கர்த்ததாமே நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஊழியத்திலே அவர் நம் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துவாராக. ஜெபம் பண்ணுவோம். கிருபை உள்ள தகப்பனே, உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பவுலினுடைய வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பவுலினுடைய வாழ்க்கையின் மூலமாக நீர் காண்பித்த உதாரணங்களுக்காக, அந்த வல்லமை உள்ள மனிதனின் மூலமாக பேசிய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நீர் எங்களோடு இந்த வசனங்களை பேசினீர். அந்த வசனங்கள் ஆண்டவரே வெறும் எழுத்தாயிராமல் ஆவியாய் ஜீவனாய் எங்களுக்குள்ளே கிரியை செய்ததற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுக்குள்ளே ஏற்றிவிட்ட இந்த வெளிச்சத்தோடு நாங்கள் போக எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற, இந்த இடத்தில் கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த யூடியூபின் மூலமாய் கேட்கிற பிள்ளைகளும் இதன் மூலமாய் உற்சாகம் அடைய, ஆசீர்வாதம் பெற்ற மக்களாய் வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இந்த வேளைக்காக உமக்கு திரும்பவும் நன்றி. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறோம் பரமபிதாவே. ஆமென், ஆமென்.